ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டென்சஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன், அதுதான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் வரும், எதை பற்றியெல்லாம் பேசும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை, இது இந்த விஷயம் நடக்கும், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஊருக்கு போவேன், நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த நவம்பரில் நான் வந்து ட்ரிப்புக்கு போவேன், சம்மர் வெக்கேஷன் நாங்கள் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி பேசுகிறது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும், நடக்காமையும் போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நாளைக்கு வந்து மழை வரும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதாகட்டும், நம்ம டீம் வந்து ஃபைனலில் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் இன்டென்ஷன்ஸ் பற்றி பேசுறது, நான் வந்து அவனை பார்க்க போகிறேன், நாங்கள் நாளைக்கு வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, நாங்கள் போய் அவங்கள இன்வைட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இன்டென்ஷனாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ப்ராமிசஸ், நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன், நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஐஸ்கிரீம் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் தான். இப்போ டாக் அபவுட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் என்ன வரும் அப்படின்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பேசுகிறது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்பு கூட அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். வில்லு கூட நீங்கள் வேர்ப் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்னா அப்படிங்கிறது இதில் வந்து சப்ஜெக்ட், ஏதாவது நவுனு. வில் எக்ஸ்பிளைன் யூ த டாபிக், யூ அபவுட் த டாபிக். என்ன சொல்கிறாங்க, வில் எக்ஸ்பிளைன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் எப்போன்னு கொடுக்கல. ஓகேவா? இட் குட் பி டுமாரோ, இட் குட் பி டே ஆஃப்டர் டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த், எப்படி எப்போ வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐ வில் ரைட். வில்லுங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு, ரைட்டுங்கிறது வேர்ப். ஓகே, அந்த வேர்பை அப்படியே தான் எழுதணும். வேர்பில் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐ வில் ரைட் அ லெட்டர் டுமாரோ. ஸோ நாளைக்கு நான் லெட்டர் எழுத போகிறேன். அப்போ எழுத போகிறேன்னு சொல்லும்போது வில் ரைட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இன்ஃபார்மல் வே, இப்போ வந்து நம்ம நிறைய இன்ஃபார்மல் வேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன வேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டபுள் எல் இந்த மாதிரி வந்து நம்ம போடுவோம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறோம், ஐ வில், ஷீ வில், இட் வில், தே வில், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் வே. அதே மாதிரி ஷேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், வில்லும் யூஸ் பண்ணுவோம், ஷேலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷேல் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்குற இடத்துல நம்ம வந்து ஷேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷேல் ஐ மேக் அ கேக், நான் ஒரு கேக் பண்ணவா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பண்ணவான்றது இப்போ வரைக்கும் பண்ணலை, ஃப்யூச்சரில் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து நெகட்டிவ் இருக்குது, கொஸ்டின் டைப் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம பார்க்குறோம். நெகட்டிவ் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வில் அப்படிங்கிறது வில் நாட், வில் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு வில் நாட்டுங்கிறது ஓன்ட்டுன்னு ஆகும், ஷேல் ப்ளஸ் நாட்டுங்கிறது ஷாண்ட்டுன்னு ஆகும். நம்ம வந்து இது ஷாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது நிறைய இடத்துல, எங்கேயுமே நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் ஷாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஓன்ட்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கயல் வில் நாட் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச், கயல் ஓன்ட் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச். ஓகேங்களா? இதுதான் வந்து நெகட்டிவ் டைப். நெகட்டிவாக கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும், வில் நாட்னு எழுதணும், ஓன்ட்டுன்னு எழுதணும். அடுத்து கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்ததுன்னா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த வில்லும் ஷேலும் வரணும். ஸோ வில் இட் ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யுமா. ஷல் ஐ கம் வித் யூ ஃபார் த எக்ஸ்போ டுமாரோ, நாளைக்கு உங்கள் கூட நான் எக்ஸிபிஷனுக்கு, அந்த எக்ஸ்போக்கு நான் வரவா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இது எல்லாமே கொஸ்டின் மார்க் வந்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு ஆக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் இன் ப்ராக்ரஸாக ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கண்டினியூஸ் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ணை மூடிட்டு ஐஎன்ஜி நீங்கள் வந்து வேர்பு கூட ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், வேர்பு கூட ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதில் வில் பி வரும். ஓகேவா? வில் பி, வேர்பு கூட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் பி ட்ராவலிங், உங்களுக்கு ப்ராக்கெட்டில் என்ன கொடுப்பாங்க, ட்ராவல்னு கொடுப்பாங்க.
ஸோ ப்ராக்கெட்டில் உங்களுக்கு ட்ராவல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ட்ராவலை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? வில் பி ட்ராவலிங். ட்ராவல் கூட ஐஎன்ஜி போட்டுருணும். ஸோ ட்ராவலிங் ஆகிடும். இதோட ஃப்யூச்சர் கண்டினியூஸோட டேர்ம் என்னது? வில் பி. ஸோ அந்த வில் பியை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிடணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த கமிட்டி இங்கே சப்மிட்டுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சப்மிட்டிங் அப்போ என்ன வரும்? வில் பி சப்மிட்டிங் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ டுமாரோ, டுடே அப்படின்றது வந்து ஃப்யூச்சர். ஓகேங்களா? டுடே எப்படி ப்ரெசென்ட் தானே அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க சப்மிட் பண்ணல. ஸோ இந்த டைமை தாண்டினாலே அது என்னது? ஃப்யூச்சர். கரண்ட்டாக இருக்கிற டைமை தாண்டிட்டாலே அது என்னது? ஃப்யூச்சர் தான். ஓகேவா? அதனால் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து இப்போது இது எப்படி வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு பார்க்குறீங்க? ட்ராவலிங் அப்படின்னு இருக்குல்ல, ட்ராவல் பண்ணுறது எப்படி? இப்படி செகண்ட்ஸில் முடிஞ்சிருமா? கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அது நடக்கும். கரெக்டாக? எப்படி ட்ராவல் பண்ணாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது ட்ராவல் பண்ணி நீங்கள் போவீங்க இல்லையா? அந்த மாதிரி ட்ராவல் அப்படிங்கிறது டக்குன்னு முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது அவங்களுக்கு. அதை சப்மிட் பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் எடுத்துக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட நெகட்டிவ் ஃபார்ம் இருக்குது. நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? வில் நாட் பி. வில் பிங்கிறத வில் நாட் பின்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் பி ட்ராவலிங். இந்த சென்டென்ஸ்லேயே வில்லுக்கு பதிலாக வில் நாட் பி. இங்கே வந்து சப்மிட்டுக்கு பதிலாக வில் நாட் பி சப்மிட்டிங். இதுவே கொஸ்டின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். பி வந்து வேர்பு கூடயே தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து கொஸ்டின் டைப்பாக எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் யூ பி ட்ராவலிங். ஸோ வில் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. பி ட்ராவலிங் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பி ட்ராவலிங்ன்றது ஒன்றா இருக்குது. ஸோ இந்த பி ட்ராவலிங் இதுலேயும் ஒன்றா தான் இருக்கும். அந்த வில் மட்டும்தான் முன்னாடி வந்துடுது. இதுலேயும் அதே மாதிரி பி சப்மிட்டிங் ஒன்றா இருக்கும். அந்த வில் மட்டும் முன்னாடி வந்துடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா will the committee be submitting அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதணும். ஸோ will வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், be submitting அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் வந்து நடக்க போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்துடும். ஓகேவா? ரெண்டுமே ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் வில் ஹாவ் வரும். ஸோ வில் ஹாவ். பர்ஃபெக்ட்னாலே என்ன வரும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரும். வேர்போட V3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்படி? ரைட், ரோட், ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்கிறது வேர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு. அந்த ரைட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ வேணால் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை நான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சில மெயின் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் வந்துடும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டிஸ்கஷன்ஸ் will have finished by 4 PM. என்ன சொல்கிறாங்க? டிஸ்கஷன் வந்து 4 PMக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி வந்து 2 இன்சிடென்ட், 2 ஆக்ஷன் இருக்குது. டிஸ்கஷனுங்கிறதே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. டிஸ்கஷனுங்கிறது ஒரு ஆக்ஷன். கரெக்டாக? அந்த டிஸ்கஷனே அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிடுறாங்க? அது முடிஞ்சிடும் இந்த டைம்குள்ளேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். த ட்ரெயின் will have left by the time they reach the station. என்ன சொல்கிறாங்க? அவங்க போய் சேரவே இல்லை இன்னும். ஓகேவா? ஆனால் அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும். ஸோ 2 ஆக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? ட்ரெயின் போயிடும், அவங்க போய் சேர்கிறதுக்குள்ளே, ஸ்டேஷன் போய் சேர்கிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இதில் எப்படி வருதுன்னு பாருங்கள். த டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் ஹாவ் ஃபினிஷ்ட். ஸோ வில் ஹாவ் ஃபினிஷோட V3 வேர்டு வந்து ஃபினிஷ்டு. ஸோ அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். த ட்ரெயின் வில் ஹாவ் நம்ம வந்து இந்த வில் ஹாவ் எடுத்துக்கிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் லெஃப்ட், லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வந்து லெஃப்ட். ஸோ அந்த வேர்டை இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்சஸ் இருக்கும். அடுத்து இதுலேயும் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் வந்தது அப்படின்னா வில் நாட் ஹாவ்னு எழுதணும். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா த டிஸ்கஷன்ஸ் வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வில் நாட் வந்துடணும். ஓகேவா? வில் நாட் ஹாவ் ஃபினிஷ்ட். த ட்ரெயின் வில் நாட் ஹாவ் லெஃப்ட். அதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இதே கொஸ்டினாக எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஸோ இந்த ஹாவ் ஃபினிஷ்ட், ஹாவ் லெஃப்ட் அப்படியே இருக்கணும். இந்த வில் மட்டும் என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ எப்படி வரும்?
will the discussions, will the train அப்படின்னு வரும். ஸோ will the discussions have finished by 4 p.m. அப்படின்னு question mark. will the train have left by the time they reach the station அப்படின்னு question mark வரணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினாக வந்து மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வில் பி இன் ப்ராக்ரஸ் டு அ பீரியட் ஆஃப் டைம் அன்டில் அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே இப்போத்துலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆக்ஷனோட டியூரேஷனை நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் டைமோ இல்லை டேட்டையோ மென்ஷன் பண்ணி நம்ம வந்து அந்த பாயிண்டில் வந்து இவ்வளோ நாள் இது இருந்தது, இவ்வளோ இயர்ஸ் இது இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ இருக்கிறதுலே பெரிய இது வந்து இதுக்கு தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து இதோட தான் பெரிய ஸ்ட்ரக்சர். ஸோ சப்ஜெக்ட் இருக்குது, வில் ஹாவ் பீன் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே என்னது? கண்ணை மூடிட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன், இது என்னது? இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஸோ ரெண்டையும் சேர்த்தது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் will have been ப்ளஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி, அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்னது? விங்கிறது இங்கே சப்ஜெக்ட். will have been telecasting the show for 10 years by next week. என்ன சொல்ல வராங்க? நெக்ஸ்ட் வீக் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஷோவை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி 10 வருஷம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இன்னியோட இந்த சீரியல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் இன்னுமே வந்து அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அந்த சீரியல் முடிய போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பட் நம்ம சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நந்து வில் ஹாவ் பீன் மேக்கிங் ஸ்வீட்ஸ் ஃபார் 20 years by February. என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட் இது என்னென்னு பார்த்தலாம். ஸ்ட்ரக்சர். நந்துங்கிறது நவுன். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். வில் ஹாவ் பீன் மேக்கிங், மேக் ப்ளஸ் ஐஎன்ஜி மேக்கிங், டெலிகாஸ்டிங், டெலிகாஸ்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி டெலிகாஸ்டிங், வேர்போட ஐஎன்ஜி. ஓகேவா? ஸ்வீட்ஸ் ஃபார் 20 years by February. என்ன சொல்கிறாங்க? ஃபெப்ரவரி வந்துச்சுன்னா நந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனிவர்சரிஸ் வரும்போது வந்து சொல்லுவாங்க, இன்னியோட எத்தனை இயர் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்படின்னு கேட்பாங்க. இன்னியோட எனக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, எனக்கு வந்து 5 years ஆகுது கல்யாணம் ஆகி அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு இன்சிடெண்ட்டை, ஒரு பர்டிகுலர் ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு டேட்டையோ ஒரு டைமையோ ஒரு இயர் ஒரு மந்த் ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து அந்த டியூரேஷனை நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேயும் நெகட்டிவ் அண்ட் கொஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக வந்தால் என்ன எழுதுவீங்க? வில் ஹாவ் பீனுக்கு பதிலாக வில் நாட் ஹாவ் பீன். அவ்வளோதான். இந்த இடத்துல வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவில் நாட் வரும். ஸோ வில் நாட் ஹாவ் பீன், வேர்பு கூட ஐஎன்ஜி, அது அப்படியே தான் வந்துடும். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? வி வில் நாட் ஹாவ் பீன் டெலிகாஸ்டிங். இது பாருங்கள், வி வில் நாட் ஹாவ் பீன் டெலிகாஸ்டிங். நந்து வில் நாட் ஹாவ் பீன், நந்து வில் நாட் ஹாவ் பீன் மேக்கிங். அந்த நாட் மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா? இதே கொஸ்டினாக, இது எப்படி கொஸ்டினாக மாற்றுவீங்க? இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே விட்டுணும். ஹாவ் பீன் டெலிகாஸ்டிங் அப்படியே வச்சுட்டு இந்த வில்லை மட்டும் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும். இந்த வில்லை இங்கே மாற்றணும். ஸோ பார்க்கலாம். வில் வி ஹாவ் பீன், வில் வி ஹாவ் பீன் டெலிகாஸ்டிங், கொஸ்டின் மார்க் கம்பல்சரி. வில் நந்து ஹாவ் பீன் மேக்கிங் ஸ்வீட்ஸ் ஃபார் 20 years by February. ஸோ கொஸ்டின் மார்க் போட்டு நீங்கள் முடிக்கணும். இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். இது வேர்ப் வரைக்கும் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ பின்னாடி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ டென்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.